அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் நம்ம வந்து ஜிகே ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒவ்வொரு யூனிட்டும் நான் வந்து வீடியோவாக போடுறேன். அண்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மொத்தம் பாலிட்டியில் வந்து 14 டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 யூனிட் இருக்குது. 40 யூனிட் புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லாம் சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 கேள்விகள் கேட்குற மாதிரி டாபிக் வைஸ். இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குன்னா 7ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன இருந்துச்சு அப்படி. ஸோ உள்ளாட்சி அமைப்புனா உள்ளாட்சி அமைப்பில் மட்டும் ஒரு 100 கொஷின் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் வந்து நான் ஏதாவது அப்டேட்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பாடம் பாலிட்டியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம், ஒரு பேசிக்கான பாடம். ஓகேங்களா, இதுலேருந்து கேள்விகள் வந்திருக்கு, நான் எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கதைகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ எத்தனாயிரம் ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நவீன இனத்தவரின் பகுதியாக யார் இருக்கா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க யார்? திராவிடர்கள், நீக்கிருடோக்கள், ஆரியர்கள், ஆல்ஃபைன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்கோலியர்கள், இவங்க எல்லாமே மொத்தம் 5 வகையான இனங்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, இந்தியாவை நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்குது. யார்? திராவிடர்கள், நீக்கிருடோக்கள், ஆரியர்கள், ஆல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு இதில் வந்து இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம் அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் காணப்படும் பன்முகத்தன்மை. இந்தியாவில் வந்து ஒரே மாதிரியான நிலங்கள் கிடையாது. தென்னிந்தியாவில் வந்து வெயில் காலமாக இருக்கும்போது வட இந்தியாவில் மழை பெய்யுது, வட இந்தியாவில் மழை பெய்யும் போது தென்னிந்தியாவில் என்னவாக இருக்குது, வெயில் காலமாக இருக்குது. ஸோ மாறி மாறி காலநிலைகள் வந்து இருக்குது. அதனால தான் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. வாழ்வியல் முறைகள்லாம் என்னது? உணவு சார்ந்து நம்ம இங்கே வந்து ரைஸ் சாப்பிட்றோம், அங்கே வந்து கோதுமை சாப்பிட்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மைனா என்னது? எல்லோரும் ஒரே மாதிரி செயல்களில் ஈடுபடுறது கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்களில் ஈடுபடுறாங்க, பல்வேறு தொழில்கள் நடக்குது. சமய பன்முகத்தன்மைனா எல்லாமே வந்து ஒரே சமயமாக இல்லை. ஸோ பல்வேறு சமயங்கள் வந்து எங்கள் இந்தியாவில் இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மைனா இப்போ வந்து மொழி வந்து ஒரே மொழியாக கிடையாது. ஸோ தமிழ் பேசுகிறோம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான மொழி இருக்குது. ஸோ அதனால் மொழிசார் பன்முகத்தன்மை, அதாவது மொழியை சார்ந்த பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு அப்படின்றது என்னது? நம்மளுடைய உடை, உணவு முறை, பேச்சு வழக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்குமே அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னா கண்டம் எனப்படுவது. கண்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மலைகளுக்கு கீழே என்ன இருக்கும்? பீடபூமிகள் இருக்கும். பீடபூமிக்கு கீழே வந்தோம் அப்படின்னா சமவெளிகள் இருக்கும். அப்படியே இதை இப்படி யோசிச்சிங்க அப்படின்னாவே கண்டம் எனப்படுவது இந்த 1 by 1 அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மலை, பீடபூமிகள், சமவெளி இருக்கும். சமவெளிக்கு அடுத்தது என்ன இருக்கும்? ஆறு இருக்கும். ஆறு போய் எங்கே கலக்கும்? கடலில் கலக்கும். கடலுக்குள்ளே என்ன இருக்கும்? பள்ளத்தாக்குகள் இருக்கும். அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஸோ மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பு தான் என்னது? கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இவை அனைத்தும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கும். ஸோ இது இந்த கொஷின் ப்ரீவியஸ் கேட்டுருந்தாங்க, இப்போ ஒன்றும் பெருசாக கேட்குறதில்ல. இப்போ என்னென்னா கண்டம் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாற்றி வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதனால் இது ஞாபகம் வச்சுக்கணும். மலைகள் இருக்கணும், அடுத்து பீடபூமிகள் இருக்கும், அடுத்து சமவெளிகள் இருக்கும், சமவெளிகளுக்கு அடுத்து ஆறு இருக்கும், ஆறுகளுக்கு அடுத்தது பள்ளத்தாக்கு, கடல்கள் இருக்கும், கடலுக்கு அடுத்தது பள்ளத்தாக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக கூட ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு பகுதியோடைய நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தீர்மானிக்கின்றன.
பொருளாதாரம். ஒரு பகுதியோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது எது? அந்த பகுதியில் நிலம் எப்படி இருக்குது, அதை சார்ந்த காலநிலை எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான். இப்போ வந்து சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொழில்கள் நடக்குது. ஆனால் அதே ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா காஃபி, தேயிலை, ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் உற்பத்தி ஆகுது. அங்கே வந்து இந்த தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு போய் வைக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா காலநிலை மற்றும் நிலத்துடைய அமைப்பு தான். ஓகேங்களா. அடுத்து வந்து கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க. சமவெளியில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க. மலைப்பகுதியில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க. மேலும் மலைப்பகுதியில் என்னென்ன இருக்குது? நிலவும் காலநிலை, அதாவது மலைப்பகுதியில் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழில்களுக்கு உகந்ததாக இருக்குது. அதே காஃபி, தேயிலை வந்து நம்ம சமவெளி பகுதிகளில் வந்து உற்பத்தி பண்ண முடியலை. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க காலநிலை மற்றும் நில அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை என்ன பண்ணுது? அந்த பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மலைப்பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கும் நிலத்து பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. நிலப்பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து ரோமம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே குளிர் பிரதேசம் மலைப்பகுதியில் இருக்கிற விலங்குகள் ரோமம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் தாவரங்களும் அங்கே வந்து தாவரங்கள் ரொம்ப அடர்த்தியாக வளரும். ஏன்னா அங்கே எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், தாவரங்கள் அடர்த்தியாக வளரும். ஆனால் நிலப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை குறைவாக இருக்கும், தாவரங்கள் அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலை பொறுத்து மாறுபடுகிறது. அதாவது ஒரு பகுதியுடைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய வளம், அதாவது தாவரம் மற்றும் விலங்குகள் இதுதான் வந்து நம்ம பூமியோட முக்கியமான ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தாவரங்களையும் விலங்குகளையும் தான் மனிதன் உண்டு வாழ வேண்டியது இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ அது வந்து ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வளம் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒரு பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுது. மக்களின் உடை தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பொறுத்தே அமைகிறது. அதாவது நிலம் காலநிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு தான் அதில் சொல்ல வராங்க. இது வந்து ஒரு பாக்ஸு, உங்களுக்கு தெரியுமா? அது மேகாலயாவில் உள்ள மவுசின்ட்ரம் அதிக மழை பொழியும் பகுதி. ஸோ மேகாலயா அப்படின்றது எங்கே இருக்குது? ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று. அங்கே வந்து மவுசின்ட்ரம் அப்படின்ற பகுதியில் தான் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுது. காரணம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்று போனாலும் இந்த மேகாலயான்ற இடத்துல போய் தான் மேகாலயா அப்படின்னா மேகங்கள் தவழ்ந்து செல்லும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குன்றுகளில் போய் இடித்து தான் அந்த மழைப்பொழிவு அங்கே ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை தோன்றனால என்ன பண்ணும்? அதாவது மத்திய பகுதியிலேருந்து காற்று வீசி மேகாலயா குன்றுகளில் இடித்து தான் தமிழ்நாடு சைடு வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் மேகாலயா அப்படின்றது அதாவது இது மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றில் மழை பெறும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா. ஓகேங்களா. அதே அதிக மழை பொழியும் மாநிலம் எது அப்படின்னாலும் மேகாலயா. அதே சமயம் தமிழ்நாட்டில் எங்கே மழை பெய்யும் அப்படின்னா பொள்ளாச்சியில். ஓகேங்களா. வடகிழக்கு பருவமழையின் போதும் பொள்ளாச்சியில் மழை பெய்யும், தென்மேற்கு பருவக்காற்றின் போதும் என்ன பண்ணும்? பொள்ளாச்சியில் மழை பெய்யும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் குறைவான மழை பொழியும் பகுதி. அதாவது ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அப்படின்றத ரொம்ப குறைவான மழை பொழியும் பகுதி. இது காரணம் என்ன அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர்கள் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து சமூக பன்முகத்தன்மை, சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் தான் என்னன்னு சொல்கிறாங்க. சமூகம் அதாவது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம், அதன் பெயர் என்ன? சமூகம். நமது சமுதாயம் என்பது என்னென்ன யார் இருக்காங்க அப்படின்னா நமதுடைய சமுதாயத்துக்குள்ள விவசாயிகள் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, கைவினை கலைஞர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணக்கர்கள் போன்ற பலரை உள்ளடக்கியது தான் என்னென்னு சொல்கிறோம்? ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஓகேங்களா. மக்களுடைய மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயம் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. விவசாயிகளை சார்ந்து தொழிலாளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆசிரியர், பெற்றோர்களை சார்ந்து கைவினை கலைஞர்கள் இருக்காங்க. கரெக்டுங்களா. ஆசிரியர் மாணக்கர் ஆசிரியர்களை சார்ந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி அதாவது தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்தே வாழ வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு என்ன? குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். குடும்பம் அப்படின்னு சொன்னால் 2 வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், தனி குடும்பம். ஸோ கூட்டு குடும்பம்னா பல பேர் சேர்ந்து வாழ்வாங்க. தனி குடும்பம்னா அதாவது 2, 3 பேர், 4 பேர் அது மாதிரி தனியாக வாழ்வாங்க. ஓகேங்களா. அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து தோடர் பழங்குடியின மக்கள். தோடர்கள் எங்கே இருக்காங்க? ஊட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேங்களா. இந்தியா வந்து என்னது? ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய
அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. இந்திய அரசு என்ன பண்ணலை, எந்த ஒரு மதத்தையுமே அரச மதமாக அங்கீகரிக்கப்படலை. இது வந்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மத பன்முகத்தன்மையில் இந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது ஒரு அடிப்படை உரிமை. ஓகேங்களா? எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்றது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையை யார் நினைச்சா அதாவது நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்றம் நினச்சா. அடிப்படை உரிமையை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நம்ம குடியரசுத் தலைவர் நினச்சா இது பண்ணலாம், அவசர நெருக்கடி நிலையின் போது மட்டும். ஓகேங்களா? இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் இந்தியா விளங்குது. இந்து மதம், இந்தியாவில் இருக்கிற மதங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெருஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தூங்கியுள்ளது. இந்தியாவிலேயே உருவான மதங்கள் என்னென்ன? இந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம். இந்த 4 மதம் இந்தியாவில் தோன்றிய மதங்கள். இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவம்லாம் இந்தியாவில், அதாவது வெளியிலேருந்து வந்த மதங்கள் தான். ஓகேங்களா? அடுத்து, இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்குது. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கள் கொண்டாடுறதுனால நாட்டின் ஒற்றுமை கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொண்டாடுறாங்க? பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பீஹு, கும்பமேளா. பீஹு அப்படின்ற திருவிழா எங்கே கொண்டாடுறாங்க? அசாமில் கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? சத்ரியா, பீஹு ரெண்டுமே அசாம். ஓகேங்களா? கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷபந்தன் போன்ற விழாக்கள்லாம் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமாக விளங்குது. அடுத்து, மொழிசார் பன்முகத்தன்மை. ஓகேங்களா? இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகள் இருந்திருக்கு அப்படின்னா 122 முக்கிய மொழிகள் இருந்திருக்கு. அதில் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அதாவது 122 முக்கிய மொழிகள், பிற மொழிகள் எத்தனை? 1599. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மொழி குடும்பங்கள் 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது. என்ன? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரிரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். மொத்தம் 4 மொழி குடும்பங்கள், முக்கியமான மொழி குடும்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதில் இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் என்னென்ன அப்படின்னா, ஹிந்தி பாருங்கள், 43.63% பேர் ஹிந்தியில் பேசுகிறாங்க. வங்காளம் பார்த்தோம் அப்படின்னா 8.30. அதுக்கடுத்து 3வது இடத்துல யாருக்கா? மராத்தி 7.09. தெலுங்கு 6.93. தமிழ் 5.89% பேர் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் கேள்விகள் வரலை. மேபி பொறுத்துக்க மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ ரொம்ப 5.89 எது அடுத்தடுத்துன்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தி, 2வது வங்காளம், 3வது மராத்தி, 4வது தெலுங்கு, 5வது தமிழ் அப்படின்றதுனாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்று ரீதியாக இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள். ஃபஸ்ட்டு யார் வரா? போர்ச்சுகீசியர்கள் வராங்க. 2வது டச்சுக்காரர்கள், 3வது ஆங்கிலேயர்கள், 4வது டேனியர்கள், அடுத்து யார் வரா? பிரெஞ்சுக்காரர்கள் 5வதாக வராங்க. ஆகியோர் இந்தியாவில் தங்கியிருந்தாங்க. அதனால் என்னாச்சு? 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்ததன் காரணமாக ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரியில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் நம் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தும். ஸோ ஆங்கிலேயர்கள் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 300 ஆண்டுகள். மொத்தம் 5 நாடுகளை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் வராங்க. அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை? எத்தனாவது அட்டவணை? 8வது அட்டவணையின் படி, அதாவது 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. அதாவது 2004 அக்டோபர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க? செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை அறிவிக்கிறாங்க. 6 மொழிகளை செம்மொழிகளாக அறிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் 2004,
ரெண்டாவது சமஸ்கிருதம் 2005. ஓகேங்களா. 2006, 7 சும்மா விட்டாங்க. 2008 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அப்படியே 2 பேர் இருக்காங்களே, தெலுங்கு மற்றும் கன்னடம், அது 2008. மலையாளம் நம்ம பக்கத்தில் 2013. ஒரியா நமக்கு மேலே லாஸ்ட்டில் இருக்குல்ல, அது 2016. இதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா தமிழ் 2004, ரெண்டாவது சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு கன்னடம் எப்போ 2008, பக்கத்தில் மலையாளம் 2013, ஒரியா வந்து 2016. அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல் எதை குறிப்பிடுது? மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்பாடு. ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலையாகும். மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமே என தனித்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு குழுவிற்கு மட்டுமே தனித்த அடையாளங்கள் என்று கூறப்படுபவை இது பண்பாடு. அடுத்து பார்த்தோம் அதெல்லாம் கட்டிடக்கலை இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பெருசாக அதில் இருக்காது. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% வந்து தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலான என்ன மொழியில் தான் இருக்குது? தமிழ் மொழியில் தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து புகழ்பெற்ற இந்திய நடனங்கள். ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்களை பின்பற்றுது. அது முக்கியமான இசைகள் என்னென்ன? இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவாணி இசை மற்றும் காஜல் இசை. மொத்தம் 6 வகையான இசைகள் வந்து இந்தியாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேங்களா. ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்படியே கீழே இருந்து போங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்னா என்னது? பரதநாட்டியம். கதகளி வந்து கேரளா நமக்கு தெரிஞ்சிருக்கும். குச்சிப்புடி வந்து மேலே ஆந்திரா. ஓகே. யக்ஷகானம் அப்படின்றது கர்நாடகா. இதை நாளையும் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கும். பரதநாட்டியம் உங்களுக்கு தெரியும், கதகளி வந்து கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திரா, யக்ஷகானம் வந்து கர்நாடகா. ஒடிசா அப்படின்றது ஒடிசின்னு முடிஞ்சிடும். மணிப்பூரில் என்ன இது? மணிப்பூரி. அசாமில் வந்து சத்ரியா, வட இந்தியாவில் கதக். ஸோ இதில் நீங்கள் எதை மனப்பாடம் பண்ண வேண்டியது அப்படின்னா, வட இந்தியா அப்படின்னா கதக் அப்படின்ற நடனம் ரொம்ப ஃபேமஸானது. அசாம் அப்படின்னா என்ன நடனம்? சத்ரியா அப்படின்ற நடனம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஓகேங்களா. மணிப்பூரில் மணிப்பூரி, ஒடிசாவில் ஒடிசி, கர்நாடகாவில் யக்ஷகானம் அப்படின்றது. அடுத்து கீழே வந்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது எல்லாமே நமக்கு தெரியும். கேரளாவில் வந்து தெய்யம், மோகினி, கதகளி. ஆந்திராவில் குச்சிப்புடி, கர்நாடகாவில் யக்ஷகானம், வட இந்தியாவில் கதக்கு, அசாமில் வந்து சத்ரியா. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பஞ்சாப் பாங்கரா அப்படின்றது. குஜராத்தில் வந்து கர்பதாண்டியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் கல்ஃபேலியா கூமர் அப்படின்றது. ராஜஸ்தான் இதுதான் எனக்கே நிறைய டைம் மறந்துடும். கல்ஃபேலியா கூமர் அப்படின்றது. உத்தரப்பிரதேசம் ராசலீலா, உத்தரப்பிரதேசம் ராசலீலா, உத்தரகாண்ட் வந்து சோலியா, அசாம் வந்து பிஹு. அசாமில் ஆல்ரெடி சத்ரியா அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை ஒரு 4-5 டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு நின்றும். பொறுத்துகளை கேட்டாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. இந்திய பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடியும் தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்குது. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்றவை தேசிய விழாக்களாக கொண்டாடுறோம். இதில் எது நீங்கள் வந்து தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய அதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்குது. எது நமக்கு வந்து தாய் நாட்டையும் அதற்கு நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்குது அப்படின்னா இது தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியுமா, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான யார்? ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து எழுதியிருந்திருப்பார். ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. மோத்திலால் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய அப்பா பேர் தான் மோத்திலால் நேரு. ஆப்ஷன் ஏவிலேயே மோத்திலால் நேருன்னு கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பதத்தை கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. எந்தில் சொன்னார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் சொன்னார்.
இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமயத்தை கொண்டுள்ளது, எல்லாமே ஓகே. விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கிறது. இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்பவை எனது அதாவது சுதந்திர போராட்டம், அதாவது விடுதலை போராட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தான் விளங்குது. இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அறிமுக ஆட்சியாகும் என்று கூறியவர் யார்? V.A. ஸ்மித் அப்படின்றவர் சொல்லுவீங்க. அதாவது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொல்லியவர் யார்? V.A. ஸ்மித்து. அடுத்து A.V. டைசின்னு ஒருத்தர் இருப்பார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற பதத்தை உருவாக்கின அமெரிக்காவை சேர்ந்த சட்ட வல்லுநர். ஸோ ரெண்டையும் போது குழப்பிக்காதீங்க. A.V. டைசி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, V.A. ஸ்மித் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மீள்பார்வை தான். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு தெரியும். பன்முகத்தன்மை அப்படின்னா ஒருவரிடம் இருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்தல் தான் எனது பன்முகத்தன்மை. நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்குது. நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்தியாவில் மொழி, மதம், சமூகம் மற்றும் பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பரந்து காணப்படுது. ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியாவை என்னன்னு சொல்கிறோம்? துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மொழிகள், முக்கிய மொழிகள் எத்தனை? 122. பிற மொழிகள் 1599. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் என்னன்னு குறிப்பிடுகிறது? பண்பாடு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் சொல் குறிப்பிடுகிறது பண்பாடு. குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் என்னென்னு சொல்லலாம்? பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் செவ்வியல், நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையை பறைசாற்றுறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கலை சொற்கள். பன்முகத்தன்மை பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்களின் பண்பு தான் பன்முகத்தன்மை. சார்ந்து இருத்தல் அப்படின்னா 2 அல்லது மேற்பட்ட மக்கள் ஒருவரை சார்ந்திருத்தல். சகவாழ்வு, ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒன்றிணைந்து வாழ்தல். மொழியியல், மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. ஓகே. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்தியா ஒரு துணை கண்டம். அதிக மழைப்பொழியுள்ள மூசென்றும் எந்த மாநிலத்தில்? மேகாலயா. மேகங்கள் அதிகம் தவழ்ந்து போகும் மாநிலம் தான் மேகாலயா. அங்கே தான் அதிகமான மழை பொழியும். கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில்? சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜொரிஸ்டிய மதம் எங்கே இருக்குது? இந்தியாவில் நடைமுறையில் கான்ஃபியூஸ் மதம் அப்படின்றது நடைமுறையில். இந்த கொஸ்டின் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எண்ணிக்கை 22. இந்த கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை, கேரளா. மோகினியாட்டம், கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்லியிருப்பார்? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருப்பார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. V.A. ஸ்மித் இந்தியாவே என்னென்னு சொல்கிறார்? இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு பகுதியின் தேச நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்குது. எனது பொருளாதார நடவடிக்கைகளை தான் தீர்மானிக்குது. மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சல்மார் எந்த மாநிலம்? ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004 அக்டோபர். பிஹு திருவிழா அசாமில் இன்னொரு திருவிழா சத்ரியா அப்படின்ற திருவிழா. ஓகே. நீக்கிரோடாக்கள் இந்திய இனம். கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழில். ஜொரிஸ்டியம் அப்படின்றது மதம். வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் வேற்றுமை நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்த பாடத்தில் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.